கடந்த ஆண்டு துவக்கத்தில் இயக்குனர் மகிழ் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி என்கிற திரைப்படத்தில் நடிக்க தல அஜித் ஒப்பந்தமானார். ஆனால் பல மாதங்களாக படம் குறித்த எந்தவித அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் அசர்பைஜான் என்கிற நாட்டில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்றது. இந்நிலையில் தற்போது இளம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க துவங்கியிருக்கிறார் அஜித். குட் பேட் அக்லி என்கிற அந்த படத்தின் அறிவிப்பு வெளியான வெகு சில வாரங்களிலேயே ஹைதராபாத்தில் அந்த படத்தின் படப்பிடிப்பில் இணைந்தார் அஜித். தற்பொழுது விறுவிறுப்பாக அப்பட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சில தினங்களுக்கு முன்பு குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகி வைரலானது. அந்த ஒரே போஸ்டர் படத்தின் வியாபாரத்தை வேறு ஒரு பரிமாணத்திற்கு எடுத்து சென்றுள்ளது என்றே கூறலாம். காரணம், இந்த திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமத்தை தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. அதுவும் அஜித் அவர்களுடைய திரை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு சுமார் 100 கோடி ரூபாய்க்கு அதன் டிஜிட்டல் உரிமம் விற்பனையாகி உள்ளது. இதனால் நிச்சயம் குட் பேட் அக்லி திரைப்படம் கிட்டத்தட்ட 500 கோடி வரை வியாபாரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அஜித்தின் திரை வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படம் என்கிற சாதனையும் குட் பேட் அக்லி திரைப்படம் படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.